நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கடந்த 4 கட்டங்கள்ல வாக்குப்பதிவு நினைச்ச அளவுக்கு பாரதிய ஜனதா நினைச்ச அளவுக்கு டர்ன் அவுட் இல்ல. அதனால அந்த பதட்டத்தின் காரணமாக ஒரு தோல்வி பயம் தென்படுகிறது அவங்க கிட்ட. அதனாலதான் ராமர் கோயில புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க அப்படின்லாம் அவங்கள பேச வைக்குது அப்படின்றது ஷபீர்னுடைய பார்வையாக இருக்கிறது. வணக்கம்ங்க. இன்னைக்கு உங்களுடைய தலைப்பே ஒரு பெரிய நீண்ட ஒரு தலைப்பை நான் பார்க்கிறேன். வடக்கு வெர்சஸ் தெற்கு முதல் ராமர் கோயில் புல்டோசர் வரை, அதாவது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இன்னொரு ஆமா அது வர அதுதான் ஆமா அடுத்ததான் படிக்க போற அரசியலமைப்பு புத்தகம் முதல் 10 கிலோ அரிசி வரை, அதாவது குஜராத்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரை அதாவது வடக்கு டு தெற்கு, இதுல இருந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்னு ஒரு பெரிய தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அதுல நண்பர் சபீர் பேசும்போது அவரு பல்வேறு கருத்துக்களை அவர் முன்வைத்தார். அவருக்கு முன்வைக்கிறதுக்கு முழு உரிமை உண்டு. ஒரு பத்திரிகையாளராக அவர் தன்னுடைய பார்வையை அவர் சொல்லியிருக்கார். இதுல நாளைக்கு இன்னையோட தேர்தல் பரப்புரை 5வது கட்டத்துக்கு முடிந்து விட்டது. நாளை மறுநாள் 49 தொகுதிகளில் தேர்தல் நடக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக உத்தரப்பிரதேஷ், பீகார், ஒடிசாவோட ஒரு சில பகுதிகள், வெஸ்ட் பெங்கால், இது மாதிரியான தொகுதிகளில் தேர்தல் நடக்க இருக்கிறது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை குறிப்பாக அமேட்டியிலையும் தேர்தல், ராய்பரேலியிலும் தேர்தல் நடக்க இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுறதை சுட்டி காட்டும் பொழுது ஏதோ இந்த தேர்தலில் ஒரு வேவ்லெஸ் தேர்தல், வேவ் இல்லாத ஒரு அலையற்ற ஒரு தேர்தல் அப்படின்றது தன்னோட கருத்தை வச்சாரு. ஆக்சுவலி அவருடைய ஒரு போர்ஷனை நான் அக்ரி பண்ணிக்கிறேன். இது அலையற்ற தேர்தல், இது சுனாமி தேர்தல். அதுதான் சரியான வார்த்தையா நான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்க அதுக்கு அவரோட பேசும்போது ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. அதாவது அதிகபட்சமான ஒரு மக்கள் வாக்கெடுப்புல பங்கு கொள்ளும் போது அவங்களுடைய போலிங் பர்சன்டேஜ் அதிகமாகும் போது ஒருவேளை அந்த தேர்தல் எதிர்கட்சிக்கு ஃபேவரபிளாகவும் ஆளும் கட்சிக்கு நெகட்டிவாகவும் அமைறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்க சொன்னீங்க. ஆக்சுவலி என்னைய பொறுத்தவரை நான் எப்படி இதை பாக்குறேன் அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடியுடைய 10 வருட ஆட்சிக்கான இது ஒரு ப்ரோ இன்கம்பன்சி. அதாவது ஏற்கனவே அவர் செய்த அந்த சாதனைக்கு மக்கள் தங்களுடைய ஒப்புதலை அளிக்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கிறோம். முதல் 3 கட்ட தேர்தல்ல ஒரு 4 to 5% கம்மியா இருந்துச்சு. நான் அதை புரிஞ்சுக்கிறேன். எஸ், உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனா நான் கேட்ட கேள்வி, பதட்டத்தின் காரணமாக தான் ராமர் கோயில புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்கங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா பேசுறாரு பிரதமர் அப்படின்றது ஒரு பார்வையா இருக்கு. இந்த குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா மேல வைக்கிறாங்க. அதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்குதான் வரேன், அந்த பாயிண்ட் தான் வர, அதுக்குள்ள நீங்க குறுக்கிட்டீங்க. ஓகே, அதாவது இன்னைக்கு உங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய அவங்களுடைய தேர்தல்ல பரப்புரையை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, இது அயோத்தியால கோயில் கட்டினது, அந்த கோயில் கட்டினதுக்குரிய அந்த கும்பாபிஷேகத்துக்குரிய அந்த விழாவில பங்கு கொள்றதுக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களுக்கு அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்பிதழை அவங்க வாங்கிட்டு இருந்தாங்கன்னா கூட அந்த கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்ளாம அதை புறக்கணிச்சாங்க. ஒரு ராமர்ன்றவர் அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் எப்படி பாஜகவுக்கு கொண்டாடுறோமோ அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் இன்ஃபேக்ட் காங்கிரஸ் புறக்கணிச்சாங்க. அது தெரியும். அவங்க புறக்கணிச்சதுனால அவங்க புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அதுதான் பிரதமர் சொல்றாரா? யார் இத புறக்கணிச்சாரோ அதுக்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு சங்கராச்சாரியார், அவர் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியமான தலைவர்களுடைய கூட பயணிக்கிறவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இப்ப நடந்த கும்பாபிஷேகம் செல்லாது, இதுக்கு பிறகு இன்னொரு கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்கு இவங்க யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களான்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் திரு ஆச்சாரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். புல்டோசரை எங்க பயன்படுத்தணும்னு யோகிக்கு தெரியும் அப்படின்னு மோடி பேசுகிறார். அதே போல பசுவதை செய்பவர்களை தலைகளை கட்டி தொங்க விட்டு அடிப்போம் அப்படின்னு பேசுகிறார். அதுக்கும் சேர்த்து விளக்கம் கொடுத்துருங்க. அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது?
அதாவதுங்க, இவங்களுடைய மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இதனுடைய வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுங்களா? மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் 15% நம்மளுடைய பட்ஜெட்ல, மத்திய அரசுடைய பட்ஜெட்ல நாங்கள் நேரடியாக 15% சிறுபான்மையினருக்கு கொடுப்போம் அப்படின்றத இவங்க 2008லயே அவங்க வந்து அவங்களுடைய UP1 ஆட்சியிலேயே அவங்க சொல்லியிருக்காங்க. அதை கோடுகிட்டு காட்டும் பொழுதுதான் அது மாதிரி சொல்றாங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் நான் கேட்ட கேள்விக்கு வந்துருங்களேன். புல்டோசரை எங்க பயன்படுத்தணும்னு யோகிக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. எங்க பயன்படுத்தணும்னு சொல்றாரு, நீங்க அதுக்கு விளக்கம் கொடுங்களேன். இல்ல, இப்போ ராமர் கோயில வந்து யாருமே வந்து இடிக்க முடியாது, இடிக்க விட மாட்டோம். அது வந்து கிளியரா இருக்கட்டும். ஆனா அதே சமயத்துல அவர் எதை சொல்ல வர்றாரு அப்படின்னா, இன்னைக்கு இவங்க பண்ற இந்த இந்தி கூட்டணி பண்ற மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் ஓட்டு வங்கி அந்த பாலிடிக்ஸை நாங்க எதிர்க்கிறோம். இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அது நம்ம அதுக்கு பின்னாடி வருவோம். யோகிக்கு புல்டோசரை எங்க விடணும்னு யோகிக்கு தெரியும்னா யோகி பத்தி என்ன சார் சொல்றாரு? இல்ல இந்த கேள்வி உள்வாங்கிட்டு நீங்க சொல்லுங்க. இல்ல, நான் உள்வாங்கிட்டு தான் சொல்றேன் நானு. அதாவது உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகி அப்படின்றவர் வந்து யாரெல்லாம் சட்டத்தை மீறுகிறார்களோ அவங்கள வந்து அவரோட வீடுகளை வந்து புல்டோசரை வச்சு வந்து அவர் வந்து தகர்க்கிறார் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. அதனாலதான் இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் வந்து இன்னைக்கு அமைதியா இருக்குது. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை லா அண்ட் ஆர்டருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. கடந்த 7 வருடமாக, இதற்கு முன்பு 7 வருடங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்துல சாயந்தரம் 7 மணிக்கு பிறகு வந்து யாருமே வெளியில கூட போக முடியாது. பெண்கள் என்ன ஆண்களே கூட வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலையும் நாங்க பார்த்தோம். ஆனா இதுல வந்து எதனால அதை வந்து சொல்றாருன்னா, இன்னைக்கு வந்து சட்ட ஒழுங்கு அமைதியாக இருக்கிறது. திரு யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு தெரியும் புல்டோசரை எங்கே பயன்படுத்துவது அப்படின்றதுக்காக அதை வந்து கோடிட்டு காட்டி பேசினாரே ஒழிய அதுக்கு மீனிங் வந்து புல்டோசரை வச்சு இவங்களை உங்களுடைய பதிலா நான் இந்த சபையில அதை பதிவு பண்றேன். மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படின்றீங்க. இதே வந்து பிரதமர் ஒரு பேட்டியில முஸ்லிம்ஸ் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள், நாங்க அவங்களை பிரிச்சு பார்த்தேன்னா நான் தகுதி இல்லாதவன் ஆயிருவேன் அப்படின்னு பேசுறது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் கிடையாதா? அதாவது அதுல அந்த கேள்வியை நீங்க என்கிட்ட சொன்னீங்க இல்லைங்களா, கேள்வியை உள்வாங்கிட்டு பேசுங்கன்னு. அவர் அந்த கேள்வியை வந்து அவங்க அந்த பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது இதே மாதிரியான ஒரு கேள்வியை தான் அவங்க வந்து புட் பண்ணாங்க. இது வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக வந்து பாஜக இருக்கிறது, அது மாதிரியான சூழலில் உங்களுடைய பதில் என்னன்றது. அதுக்காக தான் அந்த பதில் சொல்லும்போது தான் சொன்னாரு, என்னையை பொறுத்தவரை நான் இஸ்லாமியர்களுக்கு பர்சே எதிரிகள் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை என்னுடைய குஜராத்தில் நான் ஒரு செகண்ட்ல முடிச்சுக்கிறேன். நானு குஜராத்ல நான் வாழும்பொழுது நான் அவர்களோடு சகோதரனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் என்னை எதிர்த்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்னை எதிர்த்து என் மேல் வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர்கள் செய்ததன் காரணமாக பிரச்சனைகள் உருவானது. நாமக்கல் நகரின் சிறந்த அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.